பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. 7 குதிரையில இருக்கக்கூடிய ஃபோட்டோ வைக்கலாமா வீட்ல? அப்படின்றது. அதாவது அந்த 7 குதிரை எத குறிக்குது அப்படின்னா, சூரிய பகவான் தான். எதனால அப்படின்னா, சூரியன் வந்து அந்த 7 குதிரையில தான் வருவாரு அப்படின்றது சொல்லுவாங்க. அது எதனால குறிப்பா 7 அப்படின்னா, அந்த சூரிய வெளிச்சத்திலேருந்து வரக்கூடிய ரெயின்போ கலர்ஸ் அது கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, 7 கலர் தான். 7 நிறங்கள். அது மட்டும் இல்லாம உடம்புல வந்து சக்கரங்கள் 7 சக்கரம் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாரி 7 சக்கரத்த குறிக்கக்கூடியது தான் அந்த 7 குதிரை அப்படின்றதும் சொல்லுவாங்க. அதே மாரி வாரத்தில 7 நாட்கள். அத குறிக்கக்கூடியது ஒவ்வொரு குதிரைன்னும் சொல்லுவோம். ஸோ இந்த மாரி தான் அப்படி ஒரு விஷயம் சொல்லுவோம். இப்போ அந்த ஃபோட்டோ யார் வீட்ல முதல்ல வைக்கவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சூரியன் உங்க ஜாதகத்தில கெட்ட பாவத்தில இருந்தாச்சுன்னா வைக்கக்கூடாது. அதே மாரி சிம்ம ராசி உங்க ஜாதக அடிப்படையில கெட்ட பாவமா வர பட்சத்தில வைக்கக்கூடாது. இப்ப எப்படின்னா, இந்த மகர லக்னம், மீன லக்னம், கன்னி லக்னம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிம்மம் வந்து 6, 8, 12ஆம் பாவமா வரும். ஸோ இவங்க வீட்ல இந்த ஃபோட்டோ வச்சாச்சுன்னா பிரச்சனைகள் தான். கடன் அதிகம் வர்றது, வீட்ல யாருக்காவது ஹெல்த் இஷ்யூ வர்றது, இல்ல விரயம் பணம் செலவு அதிகமா விரயமாகிறது. இந்த மாரி ஏதாவது கஷ்டங்கள் தான் அதிகம் வர வாய்ப்புண்டு. அதே மாரி உங்க ஜாதகத்தில சூரியன் 6, 8, 12ல மறைஞ்சிருக்கக்கூடாது. ஸோ சூரியன் ஒரு ஜாதகத்தில நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா, டெஃபினட்டா இந்த படத்த வைக்கலாங்க.